தான் படிக்க போறான், உன் புள்ள தான் டாக்டர் ஆக போறான், உன் புள்ள தானே இன்ஜினியர் ஆக போறான். எல்லாருக்கும் தானே நடத்துற தௌஹீத் ஜமாத் தான். ஆனா கொடுக்கறது முஸ்லீம் தானே கொடுக்க போறான். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. உங்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரும்பொழுது நீங்கள் களத்தில் இறங்கி போராடவில்லை என்று சொன்னால் உங்களை காட்டி விலை பேசுபவர்கள் தான் அடுத்து வருவாங்க. எங்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை யாரு நடத்துறான்னு பார்க்காதீங்க, எதுக்கு நடத்துறான்னு பாருங்க. இவன் சரியான ஆளான்னு பாருங்க. எங்களுடைய பேரம் எல்லாம் வெளிப்படையான பேரம் தான். நாங்கள் எல்லாம் தேர்தலில் ஓட்டு கேட்டிருக்கோம். எங்களுக்காக கேட்டோமா? எதுக்கு கேட்டோம்? இந்த மக்களுக்கு எவன் செய்யறானா அவனுக்கு தான் ஓட்டு போடும். எங்களோட பேரம் எப்படி? எவன் இந்த மக்களுக்கு செய்யறானோ அவனுக்கு தான் ஓட்டு சொன்னமா இல்லையா? அதே மாதிரி தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் கூட்டணி எல்லாம் அப்படிதான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் இருக்குது. அதே மாதிரி மிஸ்ரா சொல்றாரு, அதாவது முஸ்லிம்கள்ல 41 பேர் 100 முஸ்லிம் இருந்தான்னு சொன்னா 41 பேருக்கு வீடே இல்லையா. அதாவது அது வீடே கிடையாதுங்கிறாரு. அதாவது எப்படி வீடே கிடையாதுன்னா என்ன? அதாவது வீடு மாதிரி இருக்காது. ஓலையில முடைஞ்சு வச்சிருப்பான், தரை இருக்காது, மண்ணு தான், மேல குடிசை இருக்கும், அவ்வளவுதான். மழை பெஞ்சா அப்படியே ஊத்தும், தண்ணி ஊத்தும். வெயில்ல மட்டும்தான் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எப்படி அவனுடைய வீடு எப்படி இருக்கும்? வெயில்ல மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும், மழை பெஞ்சா தண்ணி ஊத்தும். அந்த மாதிரியான வீட்டுல யார் இருக்காங்க? 41 பேர் இருக்கான். நீங்க பங்களா கட்டி வச்சிருக்கலாம், வீடு கட்டி வச்சிருக்கலாம், நம்ம எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கும். நமக்கு எதுக்கடா இடஒதுக்கீடு நினைக்கிறீங்க? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சொல்றான், கால சக்கரத்தை நாம் தான் சுழல் செய்கிறோம் என்கிறான். இந்த ஊர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பணக்காரன் இன்னைக்கு இருக்கிறானா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏழையா உள்ளவன் இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு எடுத்து பாருங்க, நாச்சுக்குளத்துல பணக்காரங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. 10 வருஷத்துக்கு பணக்கார லிஸ்ட்ல 10 பேரோ 20 பேரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுல உள்ளவன் எவனா இருப்பான்? அவனுடைய தாத்தா, அவனுடைய பூட்டான ஒன்னு சோத்துக்கு வழி இல்லாதவனா இருந்திருப்பான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை தருகிறான், நாடியவனுக்கு பொருளாதாரத்தை சுருக்கிறான். கால சக்கரத்தை நாம் தான் சுழல செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே. இன்னைக்கு நம்ம செல்வ செழிப்புல இருக்கலாம், நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகள் நம் கண் முன்னே அவன் ஏழையா போயிட்டான், நம்மளே ஏழையா போயிடுறோம். அப்ப இந்த படிக்க வச்சவனே அவன் முன்னேறுவான், நம்ம கண்ணியமா இருக்கலாம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் நம்மள்ட்ட காசு பணம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஏழை எவனா கூட ஆகலாம், எந்த ஏழையும் பணக்காரனா ஆகலாம். ஆனால் நம்ம தலை நிமிர்ந்து வாழணுங்க. அதாவது இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கலவரங்கள், நாட்டில் எவ்வளவு கலவரங்கள் நடக்குது. கலவரங்கள் நடக்கும் பொழுது மட்டும் படபடங்குது நமக்கு. என்னது? ஐயோ முஸ்லிம்கள்லாம் பாவமே, எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு தெரியலையே என்று நம்ம படபடங்கிறோமே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுறாங்க, கலவரத்தில் பாதிக்கப்படுறானா இல்லையா? நானா சொல்றேன், மிஸ்ரா சொல்றாரு. இந்தியாவில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் சொல்லுது. என்ன சொல்லுது? கலவரத்தில் கொல்லப்படக்கூடிய மக்கள்ல 65% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். 100 பேர் கலவரத்தில் செத்தானா 65 பேர் அதுல முஸ்லிம்கள். பாக்கி 35 தான் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவன், அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக கூட இருப்பான். ஆனால் 65% டிக்ளேர் பண்ணி சொல்றான் கவர்மெண்ட் முஸ்லிம் சாவரான்னு சொன்னா, இப்ப எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு வேணும்னா எவனா கேட்கிறானா? அது மட்டும் இல்ல சகோதரர்களே, அதே மாதிரி கலவரத்தில் கலவரம் ஏற்படும் பொழுது இந்த நாதி இல்லாத ஒரு சமுதாயங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரங்க. அதாவது நீங்க நினைக்கலாம், எதுக்கு நீங்க எல்லாம் இதுல கலந்துக்கணும்னு சொல்றோம்னு சொன்னா, நாதி இல்லாத ஒரு சமுதாயமாக நாம இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஜெயில இருக்கக்கூடிய இருக்குல்ல 25% பேர் முஸ்லிம்கள். எப்படி 25% பேர் முஸ்லிம்கள்? எல்லாம் யாரு? கலவரத்துல மேல் பொய் வழக்கு. ஒரு கலவரம் நடக்குதா, அந்த பக்கம் 3 பேரை பிடிப்பான், இந்த பக்கம் 20 பேரை பிடிப்பான். 20 பேரை இவனை பிடிச்சு போடுவான். ஏன்னா இவனுக்கு ஏன்னு கேட்கறது ஆளு கிடையாது. அப்ப இந்த மாதிரி நாடு முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் 25% பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அவனுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? அவன்லாம் உங்களை மாதிரி நல்ல சந்தோஷமா வாழணுங்கிற என்ன இல்லையா அவனுக்குலாம்? இப்ப இவனுக்கெல்லாம் யாரு குரல் கொடுக்கிறது? வெளிநாடுகள்ல போய் ரத்த கண்ணீர் வடிக்கிறானே உன்னுடைய சகோதரன், சொல்ல மாட்டேங்க அவன்கிட்ட. வெளிநாட்டுல போய் ஒட்டகம் வைக்கிறான், எத்தனை பேர் பண நோயாளியாக வந்திருக்கிறான் தெரியுமா? அவனுக்குலாம் அவனுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கணுமா? நம்மளுடைய வாழ்க்கை இந்த நாட்டில் சுயமாக கௌரவமாக கண்ணியமாக வாழணுமா இல்லையா? அதற்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனா வெள்ளக்காரனை விரட்டி அடிப்பதாக இருக்கட்டும். அப்ப சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வெள்ளக்காரனுக்கு எல்லாம் சும்மா மயில இறக்க போட குடும்பனைய அவனையெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ராணுவ படை அமைக்க வேண்டும், இந்திய தேசிய ராணுவ படை என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார். அந்த படையை அமைப்பதற்காக வேண்டி 10,000 கோடி தேவைப்படும் என்கிறார். அப்ப யாரா கொடுத்தா காசு? பக்கை முகம்ங்கிற ஒரு முஸ்லிம் நாடா கொடுத்தான் காசு. எதுக்கு கொடுத்தான்?
வெள்ளையனை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தானா இல்லையா? இப்ப நீ குடியா? காசு இருக்கிறவன் அல்ல குடு. எதுக்கு? 60 வருஷம் பின்தங்கிய என்னுடைய சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழணும். என்ன போற? எங்க போற? எத்தனை பஸ் எடுக்கிற? நான் தர்றேன் காசு போ அப்படின்னு அள்ளி கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் இந்த சமுதாயத்தை நல்ல நிலைக்கு, உயர் நிலைக்கு மாற்றக்கூடியதாக இருக்குது. காலகாலத்துக்கு நன்மையாது. ஒரு சமுதாயத்திற்காக, அதாவது ஒரு சமுதாயத்தை ஒருத்தனை வாழ வச்சானா ஒரு சமுதாயத்தையே வாழ வச்சவங்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான்? யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை வாழ வைத்தவர் என்று அல்லாஹ் சொல்றானே. நீ சமுதாயத்தில் தூக்கி நிமிர்வதற்காக வேண்டி, இந்த சமுதாயம் முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி தானே பொருளாதாரத்தை செலவு செய்யுங்க. அது மாதிரி நிறைய கொடுங்க. இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கம்மியா போன நம்மளும் கலந்துக்கிட்டோம் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. கும்பகோணத்துல நம்ம கூடணும் இல்லையா? கும்பகோணத்துல எப்படி கூடணும்? நம்ம ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு சொன்னா முதல் துவக்க வேலைன்னு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? அதாவது இடஒதுக்கீடுனா உடனே சட்டம் போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல. முதல்ல ஆணையம் அமைப்பான். ஆணையம் அமைச்சு அவனுடைய நிலைமைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு இவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கறத ஆய்வு செஞ்சுதான் இடஒதுக்கீடு தருவான். இதான் ஒரு துவக்க வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான துவக்க வேலைக்கு தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் குழுமணும். எங்க குழுமணும்? கும்பகோணத்துல லட்சக்கணக்கான மக்கள் குழுமணுமே. அதெல்லாம் எதுக்கு குழுமணும்? ஆணையம் என்கிற துவக்க வேலையை செய்வதற்காக வேண்டியதான் லட்சக்கணக்கான குழுமணும். லட்சக்கணக்கில் குழுமணுமே கும்பகோணத்துல. இதெல்லாம் எதுக்கு? ஆணையம் என்கிற ஒரு துவக்க வேலையை செய்வதற்காக குழுமணும். ஆனால் இன்றைக்கு நம்ம சென்னையில குழுமை இருக்கக்கூடிய இந்த மாநாடு எப்படி இருக்கணும்? துவக்க வேலையை செய்வதற்காக இந்த மாநாடு நடத்தணுமான்னு சொன்னா இல்ல. என்ன? அவரே கமிஷன் அமைச்சிட்டாரு. கமிஷன் அமைச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அந்த கமிஷன்ல பரிந்துரையும் செய்து விட்டார். அரசாங்கத்துக்கு 10% கொடு அப்படிங்கிற பரிந்துரையும் செஞ்சுட்டாரு. அரசாங்கம் என்ன செய்யணும்? அடுத்தது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யணும். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு மத்திய அரசு தாக்கல் செஞ்சிருச்சு. தாக்கல் செஞ்சு எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட சட்டமாக்கிடலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த மிஸ்ராவுடைய அறிக்கை இருக்குது. இந்த இடஒதுக்கீடு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு இருக்குது. அப்ப குட்ரா அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடுக்கு கும்பகோணத்தில் நம்ம கமிஷன் அமைப்பதற்கு லட்சக்கணக்கில் குழுமணுமே, அதை தாண்டி பல்லாயிரம் மடங்கு குழும வேண்டும். எப்படி இந்த மாநாடு இருக்கும் என்று ஒருத்தர் கற்பனை செய்கிறார்களோ அந்த கற்பனைகளுக்கெல்லாம் மிஞ்சாத அளவிற்கு அவர்கள் எட்டாத பிரமிப்பு அடையணும். அரசாங்கம் இவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலையா, முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அளவுல இந்த இடஒதுக்கீடுக்காக நீங்கள் குழும்ப வேண்டும். அரசாங்கம் பாப்பா எப்படி பாப்பான்? இது ஒரு சாதாரண ஒரு இயக்கத்துடைய ஒரு கோரிக்கையா இல்ல இந்த சமுதாயத்துடைய கோரிக்கையான்னு பார்ப்போம். பொதுவா நீங்க பார்க்கலாம், எங்க சண்டை நடந்தாலும் எங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் அரசாங்கம் பார்க்கும். அதை பொறுத்து தான் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் செய்வார்கள். ஆனால் இப்ப நீங்க குழுமக்கூடிய இந்த கூட்டம், இந்த பேரணி மாநாடு எப்படி பல லட்சக்கணக்கில் மக்களை திரட்டிட்டு வந்தாதான் அரசாங்கம் பார்ப்பான். உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும், லட்சக்கணக்கில் இவங்க குழுமிட்டாங்க, இவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னால் இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை கண்டிப்பாக இந்த மக்கள் நிறைவேற்றி விடுவார்கள் என்ற ஒரு செய்தி மத்திய அரசுக்கு போக வேண்டும். கண்ணியத்திற்கு